வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி நம்ம சீஸ் பாஸ்தா பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டைப்பு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் தனித்தனியாக வேக வச்சுக்கிறேன். அதுக்கு உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேன். அதில் இது ஷெல் டைப்பு, இனியன் எல்போ டைப்பு. 2 பாஸ்தாவையும் தண்ணி விட்டு வேக வச்சு தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்போ, அது ஷெல்லு. அதுக்கு வெங்காயம், மைதா மாவு, உப்பு, குடமிளகாய், பால், இது பட்ரு, சீஸு, தண்ணி, பெப்பர் பவுட்ரு, ஆரிகேனோ, இதெல்லாம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். அது இப்போ அடுப்பில் பேனை வச்சு பட்டரை போட்டுக்கலாம். அதாவது இதுக்கு பாஸ்தா சாஸ் பண்ணுறக்கு நல்லா பட்ரு உருகினோடனேயே மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் என்னோடய அளவுக்கு 3 ஸ்பூன் மைதா மாவு போட்டு இந்த சாஸ்க்கு கட்டி விழுகாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மாவு வெந்து வரும். அப்போ பாலை ஊற்றி கட்டி இல்லாமல் மெல்லமாக தீய சிம்மில் வச்சுக்கோங்க. பாலை அளவாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ பட்ரு ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல சாஸ் கிடைக்கும். நல்லா அளவாக கலந்து விட்டுட்டு கட்டி சேராமல் நல்லா கலந்துட்டே இருங்க. இந்த மாதிரி பட்டர் தெரியாமல் நல்லா வந்துடும். அடுத்தது ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் சூடானோடனே நம்ம வெங்காயம், கட் பண்ணி வச்ச குடமிளகாய் போட்டு லைட்டாக உப்பையும் போட்டு ஒரு அரை வேக்காடு அந்தளவுக்கு வணக்கிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதக்கணுன்னே நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்க்கலாம். 2ஐயும் சேர்த்துட்டேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி வேக வச்சுருந்தோம்ல, எண்ணெய் கொஞ்சம் போட்டு அதனால் நல்லா பிரிஞ்சு வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. நம்ம கலந்து விட்டுட்டு இந்த சாஸை உள்ளே ஊற்றிக்கலாம். ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லாம் வேக வச்சு கட் பண்ணி வச்சிட்டோன்னா சாஸை இந்த மாதிரி ஊற்றி மெல்லமாக கலக்குங்க. உடஞ்சிராமல் நல்லா மெல்லமாக கலக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த சமயத்தில் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம துருவி வச்சுருந்தோம்ல சீஸை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா உள்ளே சேர்த்து நல்லா மெல்லமாக கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஹர்பு, அதாவது பீஸாக்கெல்லாம் சேர்க்குறோம்ல, அதே தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ நல்லா ஒரு மணமாக வரும், நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு அதே மாதிரி நம்ம மெல்லமாக கலந்து விடுங்க. இப்போ பெப்பர் காரத்துக்காக, அதாவது பெல் பெப்பரோட காரம் இருக்கும், ஆனால் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பு வந்துடும். ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு மணத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெல்லமாக கலந்துட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடி. இதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா நம்ம செய்கிற சாஸில் கொஞ்சம் பால் எச்சா ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். நம்ம சீஸ் பாஸ்தா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.